கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே யோபுவின் சரித்திர புஸ்தகம் 8வது அதிகாரம் 21வது வசனம். இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கெம்பீரத்தினாலும் நிரப்புவார் என்று யோபுவினுடைய நண்பன் யோபுகிட்ட சொல்லுகிறதான ஒரு தீர்க்கமான ஒரு வார்த்தை. அன்பானவர்களே, அவன் யோபு பல்வேறு விதமான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவன், பல விதமான நெருக்கடிகளுக்கு ஆளாக்கப்பட்டவன். இப்படி பல விதத்தில் மனதளவிலும் சரீரத்திலும் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைகள். அவனுடைய நண்பர்களில் ஒருவன் இப்படி சொல்லுகிறான். அவன் சொல்லக்கூடியதான வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனமாகவே யோபுனுடைய வாழ்விலே அமைகிறது. அன்பானவர்களே, இந்த வார்த்தையும் நமக்காக ஆண்டவர் கொடுத்த வார்த்தையாக எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனைகள், வேதனைகள், வியாதிகள், பலவீனங்கள், தோல்விகள், அவமானங்கள் என்று அடுக்கிட்டே போகலாம். இப்படிப்பட்டதான பாதையில் கடந்து கொண்டு எப்படி இதை நான் இன்னும் கடப்பேன், இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படிப்பட்ட போராட்டமான வாழ்க்கை என்று கேள்வியோடு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற நல்ல பதில் என்ன, இனி அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாமல் உங்கள் சூழ்நிலையில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார் என்று. ஆம், அவர் உம்முடைய வாயை என்ன செய்வார், நகைப்பினால சிரிப்பினால வைப்பார். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படியான ஒரு சூழலை கர்த்தர் அமைத்து கொடுப்பார். அதே போல நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் இனி கம்பீரமாக இருக்கும். நம்முடைய நடை, உடை, பாவனைகள் எல்லாமே ஒரு விதமான ஒரு கம்பீரத்தோடு, தைரியத்தோடு நடக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை வரும். தலை குனிவு மாறி தலை நிமிர்ந்து நடக்கிற, கம்பீரத்தோடு நடக்கிற அனுபவங்கள் சீக்கிரமாக வரும். ஆகவே எந்தெந்த பிரச்சனைகள் நிமித்தமாக, சூழ்நிலை நிமித்தமாக தலை குனிந்து நீங்கள் போனீர்களோ அல்லது போய் விடுவேனோ என்ற கேள்வியோடு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிறார், நம்மை ஆண்டவர் கம்பீரமாய் நடக்க செய்வார். ஆகவே கலங்காதீர்கள். கர்த்தர் கொடுக்கிற நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் காத்திருங்கள். கர்த்தரால் வரக்கூடிய ஒரு உயர்வை நீங்கள் பெறுவீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இது கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் இருக்கிற துக்கங்கள், கஷ்டங்கள் எல்லாம் மாற்றி ஆண்டவரை சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் கம்பீரத்தினாலும் கர்த்தாவே நீங்கள் நிரப்பி நடத்துவதற்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு திருப்பு முனை, ஒரு மாற்றத்தை கர்த்தர் அனுமதிக்கிறீர். இன்றிலிருந்து வித்தியாசமான ஒரு பாதைக்குள்ளாக கர்த்தாவே உம்மால் நடத்தப்படுகிற அனுபவம் வருகிறது. ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.